அதிகரித்து வரும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மக்கள் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன செய்ய வேண்டும், டெங்குவுக்கான அறிகுறிகள் என்ன, அப்படி டெங்கு காய்ச்சல் வந்துவிட்டால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்ன மாதிரியான உணவு கொடுக்க வேண்டும், டெங்கு காய்ச்சல் சரியான பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் சென்னை உட்பட பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பருவநிலை மாற்றம் காரணமாக டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஎஸ் எஜிப்டி வகை கொசுக்கள் அதிகம் உற்பத்தியாகி நோய்களை பரப்பி வருகின்றன. தமிழ்நாட்டில் தினசரி டெங்கு பாதிப்பு எண்ணிக்கை 10 இருந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. குறிப்பாக சென்னையில் டெங்கு இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. சென்னையில் அம்பத்தூர், அண்ணாநகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், அடையாறு, பெருங்குடி, ராயபுரம் மண்டலங்களில் டெங்கு பாதிப்பு அதிகமாக உள்ளது. இதில் கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் குறைந்தது 600 டெங்கு பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இது 2025ஆம் ஆண்டிற்கான எண்ணிக்கையை 1633 உயர்த்தியுள்ளது என்று பெருநகர சென்னை மாநகராட்சியின் தரவுகள் தெரிவிக்கின்றன. விரிவான நோய்க்கிருமி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு பிறகும் டெங்குவின் பாதிப்பு அதிகரித்துள்ளது என்றும் இந்த ஆண்டு இதுவரை 4700 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் மாநில பொது சுகாதார இயக்குநரகத்திற்கு சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஜனவரி முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் இயக்குநரகம் வெளியிட்ட மாதாந்திர அறிக்கையின்படி சென்னையில் 2117 பேர் உட்பட மாநிலத்தில் 10,205 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 3 மாதங்களில் சென்னையில் 2600க்கும் மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் கடந்த 6 வாரங்களாக டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக நகரம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் தெரிவித்துள்ளன. சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு இடையில் பருவகால அதிகரிப்பை காண்கிறோம். எனவே இந்த அதிகரிப்பு இயல்பானது என்று சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். இதையடுத்து மாநகராட்சி சார்பாக சுகாதார பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மே முதல் அக்டோபர் வரை பெருநகர சென்னை மாநகராட்சி அதன் அனைத்து மண்டலங்களிலிருந்தும் 10,255 கிலோ தேவையில்லாத டயர்களையும் 83,556 கிலோ தண்ணீரை தக்க வைக்கும் கழிவுகளையும் அகற்றியுள்ளது. இதில் தனிப்பட்ட வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் போது இந்த ஆண்டு இதுவரை 28 லட்சம் அபராதங்களை பெருநகர சென்னை மாநகராட்சி விதித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் டெங்கு பரவல் குறித்தும் அதன் முன்னெச்சரிக்கைகள் குறித்தும் மருத்துவர் ஃபரூக் அப்துல்லா என்ன சொல்கிறார் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெங்கு போன்ற இந்த காய்ச்சல்கள் பரவி கொண்டிருக்கும் இந்த சீசனில் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவ அலுவலர்களை சந்தித்து முறையான சிகிச்சையை பெற வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காய்ச்சல் சமயத்தில் நீர் இழப்பு அதிகமாக ஏற்படும். அதனால் தயவுசெய்து நீர் சத்து அதிகமுள்ள உணவுகள், கஞ்சி, அப்புறம் ORS இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து உட்கொண்டு வர வேண்டும். முறையாக சிறுநீர் கழிக்கிறாங்களா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு வரணும். 6 மணி நேரத்திற்கு வரைக்கும் கூட சிறுநீர் கழிக்காமல் குழந்தைகள் நீண்ட நேரம் சிறுநீர் கழிக்காமல் இருக்கிறதுங்கிறது அபாயகரமான நீர் இழப்பு அப்படிங்கிறத நம்ம அடையாளம் கண்டுக்கணும். அதனால் தொடர்ந்து நீர் சத்து சரியாக கிடைக்கிறதா அப்படிங்கிறத உறுதி செய்யணும். ஒருவேளை இந்த மாதிரி அதிகமான காய்ச்சல் இருந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி ஆகிய தொடர்ந்து இருந்துச்சுன்னா அட்மிட் செய்து சிகிச்சை பெறுவதற்கு நாம் தயங்கவே கூடாது. இதனுடன் சேர்த்து அபாயகரமான அறிகுறிகள் என்று அறியப்படுகின்ற கடுமையான வயிற்று வலி, கருப்பு நிறத்தில் மலம் வெளியேறுதல், ஈர்களிலிருந்து இரத்த கசிவு, அப்புறம் தோல் முழுவதும் சிவப்பு நிற படைகள் தோன்றுவது, இந்த மாதிரி அபாயகரமான அறிகுறிகள் யாவும் டெங்கு காய்ச்சல், அது டெங்கு இரத்தப்போக்கை உண்டாக்கும் காய்ச்சலாக இருக்கலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு உடனடியாக சிகிச்சையை பெற வேண்டும். நிறைய நேரங்களில் சிகிச்சையை தாமதிப்பது பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறிவிடுகிறது. எதை செய்யக்கூடாது, இந்த காலங்களில் செய்யக்கூடாத ஒன்று, மருந்தகங்களில் நேராக சென்று நம்மளுடைய காய்ச்சல்னு சொல்லி அதுக்கு ஒரு சிகிச்சை மாத்திரையை வாங்கி போடுறது, ஊசியை போட்டுக்கொள்வது. இந்த காலங்களில் செய்யக்கூடாத ஒன்று ஊசி போடுவது. ஏனென்றால் ஊசி போடும் பொழுது ஏற்கனவே டெங்குவில் தட்டணுக்கள் குறைபாடு இருக்கும். அதனால இரத்த கசிவு ஏற்பட்டு கொண்டிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஊசியை நம்ம போடுறது மூலமாக அந்த இடத்துல அபாயகரமான இரத்த கசிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி
அறிவியல் பூர்வமற்ற சிகிச்சைகளை செய்யவே கூடாது. இதற்கென அறிவியலால் அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சை முறைகள் உள்ளன. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையான நீர்ச்சத்தை பேணுதல். ஒருவரால் வாய் வழியாக நீர்ச்சத்தை எடுக்க முடிந்தால் அவருக்கு ஓஆர்எஸ் திரவம் கொடுக்கப்படும், தண்ணீர் கொடுக்கப்படும். அதை அவர் சாப்பிட்டு இருந்தாலே போதும், டெங்குல இருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஒரு வழியாக வாய் வழியாக எடுத்துக்கொள்ள முடியாதவர்களுக்கு இரத்த நாளங்கள் வழியாக திரவங்கள் செலுத்தப்படும். ஐவி ஃப்ளூயிட்ஸு, ட்ரிப்ஸு போடப்படும். அது வழியாகவே சிகிச்சை செய்யும் பொழுது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, டெங்கு என்பது தட்டணுக்கள் குறைபாட்டு நோய் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி அல்ல. டெங்கு என்பது தட்டணுக்களின் வேலைப்பாட்டில் நடக்கக்கூடிய சிக்கல். தட்டணுக்கள் குறைபாடு 10,000 வரைக்கும் கீழே குறைஞ்சா கூட நிறைய பேருக்கு எந்த பிரச்சனையுமே வர்றது கிடையாது. அதனால் டெங்கு அப்படின்னாலே நம்ம உடனே உயிர் போகக்கூடிய நோய் அப்படின்னு ஒன்று அச்சம் கொள்ள தேவையில்லை. டெங்கு விஷயத்தில் 90% டெங்கு சாதாரண டெங்கு காய்ச்சலாக மறைந்துவிடும். அதில் 100ல் 10 பேத்துக்கு தான் அது அடுத்த நிலையான டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவராக மாறும். அதிலும் ஒருவருக்கு தான் டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபாயகரமான பிரச்சனையாக மாறும். ஆனாலும் டெங்கு விஷயத்தில் நாம் அனைவரும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் நம் உயிரிழப்புகளை தவிர்த்து கொள்ள முடியும். நன்றி.